மகளிர் மேம்பாட்டுத்துறை முன்பு என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ அங்காளன் திடீர் உண்ணாவிரதம். முதியோர் விதவை பென்ஷன் வழங்கப்படாததற்கு கண்டனம். மகளிர் மருத்துவமனையில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். சாராயக்கடை அமைக்க எதிர்ப்பு. உருவையாறு கிராமத்தில் மக்கள் மறியல். குப்பை கொட்டுவதை கண்டித்து குருமாம்பேட்டில் மறியல். காவலர் நினைவு தினம். பணியின் போது உயிர் நீத்தவர்களுக்கு குண்டுகள் முழங்கி அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். திருபுவனை தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு முதியோர் மற்றும் விதவை பென்ஷன் வழங்காததை கண்டித்து ஆளுங்கட்சி எம்எல்ஏ அங்காளன் திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். திருபுவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் சித்தன்குடியில் உள்ள மகளிர் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் திங்கட்கிழமை காலை திடீர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரது தொகுதியிலிருந்து விண்ணப்பித்த முதியோர்கள், விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் என 1200 பேருக்கு கடந்த 4 வருடங்களாக அரசு உதவித்தொகை வழங்கவில்லை. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் உரிய பதில் கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார் அங்காளன். ஆளுங்கட்சி எம்எல்ஏவின் திடீர் உண்ணாவிரதம் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, புதுச்சேரியில் புதிதாக 11,600 முதியோர் மற்றும் விதவைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி முழுவதும் விடுபட்டுள்ள 5,000 முதியோர் மற்றும் விதவைகளுக்கு உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். ஒரு 5,000 அப்ளிகேஷன் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 11,000 ஆமாம் 11,600 கொடுத்தாச்சு. மீதி 5,000 இருக்குது. அந்த 5,000 ஓல்டேஜ் பென்ஷனையும் கொடுத்தணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். சீக்கிரம் எல்லாருக்குமே கொடுத்துருவோம். ஆல் பெனிஃபிஷியரி கொடுத்துருவோம். எல்லா தொகுதியிலும் கொடுத்துருவோம். இப்போ 6,000 இப்போ வந்து டெத் வேக்கன்சி சொல்லிட்டு ஒரு 6,000 மருந்து கொடுத்து டெத் வேக்கன்சிஸ் வந்து இல்லை அதை கொடுத்துருக்குறோம். இப்போ வேறு பெண்டிங் ஒரு 5,000 அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங் இருக்குது. அதையும் கொடுக்கறதுக்காக இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கோம். விரைவில் எல்லாரும் கொடுத்துருவோம். ஸோ அந்த பிரச்சனை இருக்காது. எல்லாரும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பெண்டிங் இருக்க அப்ளிகேஷன் அத்தனையும் கிடச்சிருக்கோம். நாங்கள் 5,000 பேருக்கு மீதி உள்ள அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருவோன்றோம். அப்போ டோட்டலாக சரியாயிடும். அவங்களும் கொடுத்து எல்லாருக்குமே கிடச்சிருமா? அப்புறம் என்ன ஆகுது? நோ ப்ராப்ளம் சார். எல்லாருக்குமே ஓல்டேஜ் பென் கிடைச்சிடும். அப்புறம் என்ன? அப்போ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டுருப்பாரு. அதனால் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும் 200 பேர் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது கேட்டு இப்போ இன்னும் இல்லை. இனி அதான் நான் தான் சொல்லிட்டேன், எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது அது சால்வ் ஆகிடும். எல்லாமே புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக அனந்தராமன் அறிவிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டார். அதில் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளராக அனந்தராமன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரிக்கு வந்த அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆதரவு கேட்டிருந்தார். ஆனால் முதலமைச்சர் ஆதரவு தெரிவிக்காமல் கைவிரிக்கவே பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் இறங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அயோடின் சத்து குறைபாடுகள் தடுப்பு தினத்தையொட்டி சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாணவர்கள் நடத்தினர். இதனை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 94 லட்சம் ரூபாய் மதிப்பில் மார்பக புற்றுநோயை கண்டறியும் மெமோகிராம் கருவியை முதலமைச்சர் ரங்கசாமி இயக்கி வைத்தார். தொடர்ந்து பிரசவத்திற்கு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கும் நோயுற்று வரும் சிசுக்களுக்கும் கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டத்தினை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். இத்திட்டத்திற்காக 5,45,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
அடுத்ததாக, குழந்தை பிறந்தது முதல் 18 வயது வரை பிறவி குறைபாடுகள், வளர்ச்சி தாமதம், ஊனம் போன்றவற்றை கண்டறிவதான மாணவர் சுகாதார திட்டத்தை 68 லட்சம் ரூபாய் மதிப்பில் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அனைத்து பிரிவு மக்களும் பயன்படும் வகையில் பல்வேறு திட்டங்கள் உள்ளன. இவை குறித்து பலரும் தெரிந்து கொள்வதில்லை என்றும், அரசு கொண்டு வரும் எந்த ஒரு திட்டமும் பயனாளிகளுக்கு முழுமையாக தெரிவிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக விளங்கும் என்றார். புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய எண்ணம். இந்த மருத்துவ வசதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம். நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திட்டம் அத்தனையும் சரியா மக்களுக்கு சென்றடைய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சென்றடைய வேண்டும். அப்படி சென்றடையணும்னா என்ன? திட்டத்தை ஈடுபாடோடு செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். திட்டம் செயல்படுத்தும் பொழுது ஈடுபாடு இருந்தால்தான், அது ஆர்வம் இருந்தால்தான் அந்த திட்டம் பயனாளிகளுக்கு சரியாக சென்றடையும். அதே மாதிரி திட்டத்தை தொடங்கிய திட்டத்தை சரியாகவும் செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். பாதிலேயே நிறுத்தத்தை அப்படின்றது இருக்கக்கூடாது. சரியா செயல்படுத்த முடியல அப்படின்றது இருக்கக்கூடாது. எந்த திட்டமும் நான் கொண்டு வந்திருக்கின்ற புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவில் மற்ற மாநில பாராட்டுகின்ற அளவிற்கு உள்ள பல திட்டங்களை நம்முடைய அரசாங்கம் நான் கொண்டு வந்திருக்கோம். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் ராமன், டாக்டர் குருமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியிருப்பு பகுதியில் சாராயக்கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வில்லியனூர் அடுத்த உருவையாறு மங்களம் சாலையில் சாராயக்கடை அமைந்துள்ளது. குடியிருப்பு பகுதி அருகே உள்ள இக்கடைக்கு வரும் குடிமகன்கள் அவ்வழியாக செல்லும் பெண்களை கேலி செய்வதாகவும், இதனால் பாதுகாப்பற்ற சூழல் காணப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் சாராயக்கடை உரிமையாளருக்கும் கடை அமைந்துள்ள நிலத்தின் உரிமையாளருக்கும் தகராறு ஏற்பட்டு அது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. சாராயக்கடையை இடம் மாற்றும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டனர். இதற்காக குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் கொட்டகை அமைக்கும் வேலையை மேற்கொண்டனர். இதையறிந்த உருவையாறு பகுதி மக்கள் ஒன்று திரண்டு வில்லியனூர் பாகூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த இன்ஸ்பெக்டர் ராஜமனோகர் தலைமையிலான போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்பு பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனிடையே குருமாம்பட்டு குடியிருப்பு பகுதியில் குப்பைகளை கொட்ட அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் திங்கட்கிழமை குப்பைகளை கொட்ட சென்ற டிராக்டர் உள்ளிட்ட குப்பை வண்டிகள் அனைத்தையும் அப்பகுதி மக்கள் சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பணியின் போது உயிர்நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் தினத்தையொட்டி துப்பாக்கி குண்டுகள் முழங்க முதல்வர் ரங்கசாமி அஞ்சலி செலுத்தினார். 1959ஆம் ஆண்டு லடாக் பகுதியில் நடந்த எல்லை சண்டையின் போது வீர மரணமடைந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 21ஆம் தேதி பணியின் போது உயிர்நீத்த போலீசார் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று மரணமடைந்த காவலர்களின் நினைவு தூணிற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தலைமைச் செயலர் சேட்டன் சாங்கி,
டிஜிபி காமராஜ் உட்பட ஓய்வு பெற்ற காவலர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து உயிர்நீத்த காவலர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் வகையில் 3 முறை வானத்தை நோக்கி 21 குண்டுகள் முழங்க வாத்தியம் இசைக்கப்பட்டது. இதில் புதுச்சேரியின் அனைத்து பிரிவு போலீசாரும் பங்கேற்றனர். தொழிலாளர் துறை சார்பில் 500 ரூபாய்க்கான தீபாவளி பரிசு கூப்பனை 22,433 உறுப்பினர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். தொழிலாளர் துறை சார்பில் தீபாவளி பரிசு கூப்பன் வழங்கும் நிகழ்ச்சி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 22,433 உறுப்பினர்களுக்கு 500 ரூபாய்க்கான தீபாவளி பரிசு கூப்பனை வழங்கினார். இதில் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூப்பன் பெற தவறியவர்கள் நவம்பர் 4ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரை அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் பெற்றுக்கொள்ளலாம்.